ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சைனாவில் சாதாரண சளி காய்ச்சல் அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு வியாதி இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே மக்களை வீட்டுக்குள்ளாரே பூட்டி வச்சுருந்தாங்க. இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்துச்சுங்க. இந்த பேண்டமிக், லாக்டவுன், இது எல்லாமே. ஆனால் உலக அளவில் இந்த பெருந்தொற்று அப்படிங்கிறது எல்லாரையுமே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. ஏழை பணக்காரன் பொருளாதார வித்தியாசம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பல மக்கள் இறந்து போயிட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போகலனா கூட கெட்ட காரியத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட, எவ்வளோ தான் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருந்தால் கூட அவங்க சாவுக்கு கூட போக முடியாத அந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிண குவியல்கள், சுடுகாட்டில் கூட எரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பிணங்கள் எல்லாம் வரிசை கட்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அதுதான் நம்ம இந்த கொரோனா பெருந்தொற்று அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த பெருந்தொற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலக அளவில் எல்லா நாடுகளையுமே பாதிக்கக்கூடிய, எளிதில் பரவக்கூடிய இந்த நோய்களை தான் பெருந்தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிளேகு, காலரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெருந்தொற்றாக தான் இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு 10 வருடங்களுக்கு ஒரு சமயம் இந்த பெருந்தொற்று இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பாக்ஸ், அதாவது மங்கி பாக்ஸ், தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குரங்கம்மை அப்படிங்கிற ஒரு வியாதி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமானது, இது அடுத்த லாக்டவுனுக்கு வழிவகுக்குமா, இது அடுத்த பெருந்தொற்றாக மாறுமா அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். பொதுவாக இந்த பரவக்கூடிய நோய்களை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று பேண்டமிக், இரண்டாவது எண்டமிக். பேண்டமிக் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா நாடுகளுக்குமே பரவக்கூடிய ஒரு பெருந்தொற்று. அதுவே எண்டமிக் அப்படிங்கிறது ஒரு சீசனல் மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த நோய் வரும். அதுக்கப்புறம் அந்த நோய் அந்த இடத்துல குணப்படுத்தப்படும். திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதே காலகட்டத்தில் அந்த நோய் வரும். இப்போ நம்மளுக்கு சளியெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் வந்தால் சளி வரும். அந்த மாதிரி இருக்கிற நோய்களை தான் எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எண்டமிக் அப்படிங்கிறது ஒரு நாட்டிலிருந்து பக்கத்து நாடுகள், அதுக்கு பக்கத்து நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு பரவி இந்த சீசனல் இல்லாமல் மற்ற காலகட்டத்திலையுமே இந்த நோய் வந்துச்சுன்னா அப்போ தான் இந்த எண்டமிக் அப்படிங்கிறது பேண்டமிக்காக உருவெடுக்குதுங்க. இப்போது இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சின்னம்மை. இது நார்மலாக ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மை தடுப்பூசி போடுவாங்க. அந்த தடுப்பூசி போடாத நபர்களையே பார்க்க முடியாது. இப்போ கூட உங்களுடைய இடது கையை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பு தான் அம்மை தடுப்பூசிக்கான தழும்பு. இந்த சின்னம்மை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு நோய்ங்க. அது எளிதில் பரவக்கூடியது. காற்று வழியாக நம்மளுடைய எச்சில் திவலைகள்லாம் போயிடுச்சுன்னா அது மூலமாக பரவும். இன்னும் பலவிதமான வழிகளில் ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய். இதுக்கு அதிகப்படியான மொர்டாலிட்டி ரேட், அதாவது இறக்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு அதுக்கு சரியானபடி மெடிசன் கிடையாதுங்க. இதை 1970 தான் முற்றிலுமாக கட்டுப்படுத்திட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வேக்சின்ஸ் தான். இந்த வேக்சின்ஸை பிறந்த குழந்தைக்கே போட்டுடுறாங்க. அதனால் உலக அளவில் இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது முற்றிலுமாகவே அழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ கூட ஒரு சில லேப்ஸ் மட்டும் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லேபில் மட்டும்தான் இந்த ஸ்மால் பாக்ஸை உருவாக்கக்கூடிய இந்த வேரியோலா வைரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வைரஸை ரிசர்ச் பர்பஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே பயோ டெரரிசத்துக்கு கூட வழிவகுக்கும் அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது 1970 இந்த ஸ்மால் பாக்ஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது அழிக்கப்பட்ட அடுத்து 9 மாதங்களில் இதே ஸ்மால் பாக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான நோய் கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட அந்த நோய் கண்டுபிடிக்கப்படுது. இதோட அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்மால் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. உடம்புல அங்கங்கே பெரிய பெரிய கொப்பளங்கள் வருது. அந்த கொப்பளங்கள் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான காய்ச்சல் வருது. இந்த மாதிரி ஒரு 10-15 நாளுக்கு இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாத்தையும் ஒரு விதமான சந்தேகம் வந்துடுச்சு, ஒருவேளை ஸ்மால் பாக்ஸ் தான் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இது அந்த ஸ்மால் பாக்ஸ் வகையை சேர்ந்த இன்னொரு விதமான ஒரு நோய். அதுக்கு பேர் மங்கி பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இது எதுக்கு அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, 1958 தான் முதல் முறையாக டென்மார்க்கில் இந்த ரிசர்ச் லேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லேபில் இருக்கிற ஒரு குரங்கு கூட்டம், அந்த குரங்கு கூட்டத்தில் தான் முதல் முறையாக இந்த வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ முதல் முறையாக ஒரு குரங்கிலிருந்து இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அந்த வைரஸ்னால் உருவாகிற அந்த நோய்க்கு மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற பெயரை வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து இன்னொரு மிருகத்துக்கு பரவக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக 1970 தான் மிருகங்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவ தொடங்கியிருக்கு. அதன் பெயர் தான் ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது முதல் முறையாக 1970
டிஆர் காங்கோ, அதாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிற இந்த நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இது வந்து கட்டுக்குள்ளே இருந்த வைரஸ் முறையாக ஒரு அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 2003 தான் கண்டுபிடிக்கப்படுது. அது எங்கே அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் 2003 கிட்டத்தட்ட 47 பேருக்கு இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்திருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது. கானா அப்படிங்கிற நகரத்திலிருந்து அமெரிக்காவுக்கு நிறைய இந்த பெட் அனிமல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்படி இறக்குமதி பண்ண அந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வகையான எலிகள், அப்புறம் கொஞ்சம் பெரிய வகை எலிகள், அது எல்லாத்துலேருந்து தான் இந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் 2017 நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அவுட் பிரேக்காக இருந்துருச்சு. அதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் வந்து கொரோனா வைரஸ்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2020, 2021 இந்த காலகட்டத்தில் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. உலக அளவில் இது எப்படி பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க ஸ்டடி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ இந்த எண்டமிக் அப்படிங்கிற இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு நாடுகளுக்கு பரவிக்கிட்டு இருக்குது. அந்த பரவுற விகிதம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அதுலேயும் இந்த வைரஸுக்கு நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளை பொறுத்து இந்த மொர்டாலிட்டி ரேட்டுமே மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பலவிதமான உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2003 இது மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு எம்பாக்ஸ் அப்படின்னு அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. 2024 இந்த சமயத்தில் எதனால் இந்த எம்பாக்ஸ் மறுபடியும் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் அதிகப்படியாக இருந்த இந்த எம்பாக்ஸ் தொற்று இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், அது பக்கத்தில் இருக்க நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு அதிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த எம்பாக்ஸோட பரவுற விகிதம் இதை வச்சு WHO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியை அலர்ட் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறது பரவறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த எம்பாக்ஸ்னால வர இந்த மொர்டாலிட்டி ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலுமே பல நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மொர்டாலிட்டி ரேட்டை பற்றி பார்க்கலாங்க. என்னென்னா இந்த எம்பாக்ஸ் வைரஸுக்கு நிறைய வகைகள் இருக்குது. இந்த மெயினான வகை பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ, இந்த ரீஜனில் உருவான இந்த காங்கோ பேஸ் அப்படிங்கிற இந்த வகை தான் ரொம்ப அதிகப்படியான ஆபத்தானது. கிட்டத்தட்ட 10லிருந்து 11% மொர்டாலிட்டி ரேட் இருக்குதுங்க. அதாவது 100 பேருக்கு வந்தால் கிட்டத்தட்ட 10 பேர் அதில் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற வகை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன், இங்கே உருவான இந்த ஸ்ட்ரெயினுக்கு கிட்டத்தட்ட 3% தான் மொர்டாலிட்டி ரேட் இருக்குது. இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் இந்த வகையை சேர்ந்தது தான். இப்போ என்னவோ அரசாங்கம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தாது, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது அதே மாதிரி அறிக்கை தான் வந்துச்சு. உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், சைனாவில் தான் உருவெடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்தியாவுக்கெல்லாம் வராதுன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு. தமிழகத்துக்கெல்லாம் வராதுன்னு நினச்சோம், தமிழகத்துக்கு வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நாடாக உலகத்தையே ஆட்டி படித்து பல பேரை கொன்று குவிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மறுபடியும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மிருகங்கள்கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக நம்ம ரொம்ப ஹைஜீனாக இருந்தாவே போதும். இந்த எம்பாக்ஸ் மாதிரியான நோய்கள்லேருந்து ரொம்ப சுலபமாக நம்மளை காப்பாற்றிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.